அப்புறம் உங்க அப்பா அப்புறம் பணம் பேர் வச்சுட்டேன். படமே கதையே யோசிக்கல, படம் பேர் எக்ஸ்ட்ரா இருக்கு. அது படத்துக்குள்ள போகணும் அப்படிதானே நினைச்சுனா சத்தியமா. அஞ்சாவது அப்பதான் சிவகார்த்திகேயன் நேர்ல பார்த்து போட்டோ எடுக்கல. எங்க மாமா எடுத்துட்டாங்க. எப்படி துக்கத்தில் இருக்கிறது. கொசு பாருங்க அப்படின்னா உண்மைதான் அதிக கொசு இருக்குது. அவரு அந்த மாதிரி நல்ல பையன் மேடம், சும்மா சொல்லக்கூடாது. கெஞ்ச அடிப்பான் அவ்வளவுதான். டேய் வாடா. இதுல தங்கச்சிக்கு எப்படி இருப்பாங்க காலை மூதல் என் வாழ்க்கையில இன்னும் நான் எல்லா குடும்பங்களை பார்க்கணும்னு இருக்கும் எனக்கே தெரியல. எதுக்கு அந்த கேமரா ஆன் பண்ணி கண்டென்ட் கிடைக்குதான்னு பார்க்க வேண்டியது. நீங்களே ஏதாவது சொல்லுங்க. சொல்லிட்டு முன்னாடி வந்து இன்னும் கேட்டு சத்தம் கண்டென்ட் கண்டுபிடிக்கிறாங்க. தருணம் காலத்தை பேசுறேன் தெரியுமா? டேய் அறிவிலக்கமா, ஏய் அறிவிலக்கமா. சொல்லு, ஏதோ சொல்லிந்தியா, சொல்லி தொலை. சரி எப்படா இருந்துருக்காரு அவங்க அப்பா சாப்பிட்டு? அப்புறம் உங்க அப்பா தூக்கத்துல வந்து இப்படி கை விடுவாராங்க. அப்புறம் சரி சொல்லு சொல்ல சொல்ல வந்தான். படம் இருக்குமா? இரவில் ஒரு பயணம். என்ன கதை? இரவில் ஒரு பயணம். இரவுல என்ன படம் பேர்ல என்ன கதைன்னு கேட்டேன். கதை தெரியல, படம் பேர் வச்சுட்டேன். தெரியல, படம் பேர் வச்சுட்டேன். படமே கதையே யோசிக்கல, படம் பேர் எக்ஸ்ட்ரா இருக்கு. அதுக்குள்ள சரி என்ன ஜர்னல்? என்ன ஜர்னல்? என்ன படம் அதோட ஸ்கிரிப்ட் இல்லடா எனக்கு எப்படிப்பட்ட கதை அதான் சொல்றாங்க. சொல்லு என்ன ஜர்னல்? ஹாரரா எடுக்க போறியா? ஹாரர் த்ரில்லரா எடுக்க போறியா? த்ரில்லர் கிரைம் எடுக்க போறியா? போட்டு தெரியாம போட்டேன். இப்போ வந்து சுத்தி 6 கேமரா இருக்கும். அந்த சீன் எடுக்க முடியும். எல்லா சீனையும் பாத்துருக்கேன் உட்காந்து. நான் இல்ல, நான் ஷூட்டிங் போகும்போது. நீ பாத்துக்கியாடா? ஷூட்டிங்ல பாத்தியா? க்ரோன் பாத்தியா? க்ரோன் இருட்டு பொந்து முரட்டு சந்து என்னடா பேஜ் இது? ஓகே பளி பாப்பா ஷார்ட்ஸ்ல வரும் யூடியூப்ல. இந்த மனுஷன் கூட ஒருத்தர் கேட்டிருப்பாரு, சார் ரேப் சீன் எப்படி இருப்பாங்க சார்? சும்மா தான் ஒரு கேமரா இருக்கும், நிறைய சான்ஸ் கிடைக்கும், தூக்கி போடலாம். அம்மாடி, இவன் வெறி குண்டு பாக்குற பார்த்தா இன்னைக்கு நம்மள ரணக்குடூரமா வேட்டையாடுறதுக்கு முடிவு பண்ணிருப்பான் போல் இருக்கே. இப்பெல்லாம் அப்படி இல்ல, லைட்டா தொடுற மாதிரி இருக்கும், அப்படியே கேமரா ஜாயின் பண்ணிக்கலாம். ஈவிபி உள்ள போயிட்டியாடா? ஈவிபி ஃபிலிம் சிட்டி போனதில்ல? இவ்வளவு படம் இருந்துச்சுல, அது உள்ள போனது? இவ்வளவு படம் இல்ல, 2 படம் தான் இருந்துச்சு. அந்த மாதிரி சொல்லி மோட்டிவேட் பண்றேன்டா. நடிக்கணும்ல, 1000 படம் நடிக்கணும். நீ நான் பாப்பேன் இதை, நான் பாப்பேன் இதை. அடல ஏண்டா நான் ஒரு ஹீரோ ஆகணும், ஒரு டான்சர் ஆகணும், ஒரு டான்சர், ஒரு ஆக்டர் ஆகணும், ஆன்டி ஆவியா ஆக்டர் ஆகணும். கடைசியோட அப்பா ஆயிடும். டேய் மேக்ஸ்
மேம் நீ ஒரு 500 படம் நடிக்கலாம். அவன் 1000 படம், நான் 1000 படம் நடிச்சிருவேன். இப்பெல்லாம் ஒரு படம் வரவே 1 வருஷம் ஆகுது. ஏலியன் படம் மாதிரி அது. சிவகார்த்திகேயன் அந்த பாட்டு சொன்னாங்க. ஏன்னா அந்த படம் வந்து ரிலீஸ் ஆகணுமா, அது வந்து நிறைய இதுடா. அதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு பண்ணுவாங்க ஏலியன் கூட எப்படி இருக்குன்னு. அப்புறம் வந்து இப்போ முதல்ல ஏலியன் கூட போய் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் பேசுவாங்க அப்படின்னு அந்த படத்தில். ஏலியனுக்கு பாஷை இருக்கும், அந்த மாதிரிலாம் பேசுவாங்க. ஏலியன் பாஷை நீங்கள் பேசு தெரியாது. எதாவது ஆச்சுடுவா இவ்வளோ நீ இப்போ இவ்வளோ பண்ணுறது எல்லாமே ஆச்சுதான் விடுவேன். கொஞ்சம் கொஞ்சம் உண்மை நான் மீதில் டும் சொல்லி தொலை சொல்றது சொல்லி தொலைடா. சொல்லு. சரி இது பாலா நீ அந்த நீங்க क्वेश्चन கேளுங்க ஆன்சர் பண்ணுங்க. இது பாலா நீ அந்த ஷூ திடீர்னு பண்ணுவீங்க அது ஆமாண்டா. டேய் பிரச்சனை ஷூ நல்லா இல்லடா. திங்க நான் அத்தனை நாள் க்ளோஸ் போட்டேன். எட்டி போட்டா 8 ஊரு துள்ளலாம். பல்ல பாத்தியா? தாண்டி டியூஷன்லாம் போயிட்டு வந்தோம். என்ன பண்ண எப்பவுமே விட்டு தான் போவோம். அந்த போய் வர வழியில அடுத்த நாள் மேட்ச் பாஸ்கெட் பால் மேட்ச். இது ஷூ நல்லா இருக்குதானே? ஓகே பாத்துட்டேன். அதுவும் நாங்க இருக்கும்போது எத்த கலாய் போன்ட்டு நாங்க இல்லாத ஏய் அது யார் ஷூனே தெரியலடா. 2 ஷூ ரோட்ல தான் இருக்கு. ரோட்ல கந்தது. சும்மா அதே பிரச்சனை. சும்மா கலாய் பிரச்சனை இது என்ன எடுத்துன்னு போயிடறான்னு. அதனால போட்டு வந்து பாலா எப்படி இருக்குன்னு காட்டுறான். கோமாரு சம்மட்டான்னு போய் 2 ஷூ ஒரே நேரத்துல எத்தா பிரச்சனை மாட்டிப்போன்னு சொல்லி ஒரு ஷூ அவன் தங்கச்சி விட்டு இன்னொரு ஷூ இன்னொரு தங்கச்சி ஜாக் விட்டு அந்த நாய் பாவம். என் ஃப்ரெண்டுக்கு கூட கட்டுல பணம் வச்சிருக்கா. கட்டு 8th படிக்கும்போது அப்பா எனக்கு அது எங்க பாட்டி கூட 15000 கட்சிச்சுங்க. யாரும் மஞ்சள் 15,000 எவ்வளோடா? 15000 50,000 50 150 ரொம்ப அதிகமாலாம் கிடைச்சது இல்லை. ஒரு 50 கிடைச்சிருக்கு. அந்த 2000 வந்து கட்சிங்க ரோட்ல. 25 வந்துச்சு 2000. தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாத. இப்போ கூட காலேஜ்ல ஏய் சம்சாகர் அங்கிள் கிட்ட எதனா வாங்கணும். என்ன சம்சாரம்? எங்க ஸ்கூல்ல வர சம்சாகாரர். அவர் பொண்ணு கல்யாணம். நான் அதான் வியாபாரம் பண்ணி விட்டோம். இனிப்பு போன்றதான் மயம். கல்யாணம் எப்போ சொன்னாரு? சரண் ஏய் கஜ்ரா வாங்க கஜ்ரா. சரண் இந்த வீடியோ பார்த்துட்டு இருப்ப. என் பாப்பா நல்லா சரண். நீ எத்தனை வீடியோ தான் போட போறான்னு தெரியல. கேக் வீடியோ இருக்கு, தம்பி கிடைக்கிறதெல்லாம் டிஜே வீடியோ இருக்கு. இவன் பேர் கதையை வித்து இவனை. சரண் இந்த வீடியோ ஐடியா அப்படிதான் எழுதுவான். என் வீட்டுக்கு வந்து குக்கர்ல அரிசி வச்சிருக்கோம். என் வீட்டுக்கு வரணும்னா வரமாட்டேன். இங்க வந்துருக்கலாம். என்ன போய் விரோதியா பாக்குறேன்டா சாமி. நீ அப்படி பண்ணிட்டடா அவனுக்கு. நான் தான் மன்னிப்பு கேட்டேன்ல அன்னைக்கு. மன்னிப்பு கேட்டு பிரியாணி வாங்கி தரேன். பக்கத்துல சாப்பிட்டோம். டீ குடிக்கிறேன்னு கேட்டேன். சரி நான் போய் குடிச்சிட்டு வாடா. கோக் பெருசிதாவது அதெல்லாம் கேட்க. டேய் வெஞ்சிரு போகுது. வெடிக்கிறதுனா சாரி இப்போ வெடிக்கிறதுக்கு முன்னாடி அறிகுறி காட்டணும். அது சவுண்ட் கேட்கும். அந்த சவுண்ட் வரும்போது காற்று மேலே வரும். அதுலேருந்து ஃபயர் வரும். ஆள் கட்டி வந்து வச்சு எத்தா பக்கத்துல பட்டுக்கு நம்ம நீ யூடியூப்பை பார்த்துட்டு அமுக்கிறேன் டுமுக்கிறேன் டம்மா ஈர துணியை நினச்சி பெட்ஷீட் நினச்சி ஏதாவது கோணி ஏதோ வச்சுட்டு அப்புறம் போச்சுக்கணும். இல்லைன்னா ஓடிக்கணும். நீ 3ஆவதா சொன்ன பாத்தியா? நீ ஓடினே நீ செத்துடுவா. படம் பார்த்துக்கலாம். நீ படம் வேற ரியல் லைஃப் வேறடா. அவன் எத்தனை படம் வச்சிருப்பான். ஷூட்டிங்லாம் என்ன ரொம்ப ஏமாத்துறாங்க. கத்தியில ஒரு படத்துக்கு என்ன பண்ணுறாங்க, கத்தியில குத்துறாங்க, வயிற்றுல குத்துறாங்களா, ஒரு பிளாஸ்டிக் கவர் வச்சு உள்ள கெமிக்கல் ரத்தம் மாதிரி கட்டிட்டாங்க. குத்துறாரு, குத்துறோன்னா கசி குத்துறாரு. அப்படியே அப்படியே ரத்தம் வந்துடுதா அப்படியே உண்மையிலேயே குத்திப்பாங்க. அப்படிதானா சின்ன வயசுல நினைச்சேன். நான் ஒரு
அஞ்சு இல்ல 3வது 2வது படிக்கும் போது அப்படிதான் நினைச்சேன். ஐயோ படத்துல இந்த மாதிரிலாம் குத்திக்கிறாங்க, நம்ம பெரிய ஆள் படத்துல நிற்கணும், ஃபைட்லாம் கத்துக்கின்னு கரெக்டாக அப்போ தான் படத்துக்குள்ள போகணும் அப்படிதானே நினைச்சேன். சத்தியமா 5வது அப்பதான் அப்பா சொன்னாரு இந்த மாதிரி இல்ல சும்மாடா. நான் நிறைய ஃபைட் படம் பார்ப்பேன் சின்ன வயசுல. சண்டை தின போன குத்திரி இத்தனை போறாங்களா ஏப்பா பக்கு பகுன்னு இருக்கும். ஐயோ நம்ம பெரிய ஆள் வரணும் படத்துல நடிச்சா செத்துருவோமா, அதுக்கு ஃபைட்லாம் கத்துக்கணும். அப்பயே வந்துச்சு, அப்புறம் நடுல வந்துச்சு. அப்புறம் போலீஸ் ஆகணும்னு ஆசை, அப்புறம் விட்டுட்டேன். அப்புறம் சின்ன வயசுல போலீஸ் வேலையை வெட்டியா அந்த ஆசையை விட்டுட்டேன். அந்த ஆசையை விட்டுட்டான். அப்புறம் வந்து வையாபுரி, அப்புறம் பழைய ஆக்டர் காமெடி ஆக்டர் நிறைய பேரும். ஒரு பையனை கதை சொல்லியே தூங்க வச்சிருக்கேன். அவன் கதை ஆட்டும் நீ சொல்லு. சிரிக்கிறான் தூங்கல நீ சொல்லு. பாட்டுல வரணும், ஒரு பாட்டுல வரும் அப்படி இந்த இங்கதான் டிஃபென்ஸ் பண்ணி நிறைய படம் எடுக்காங்க. ஒரு காஞ்சனா இங்க எல்லாமே காஞ்சனா சிவகார்த்திகேயன் நேரில் பார்த்து ஃபோட்டோ எடுக்க முடியல. எங்கள் மாமா எடுத்துட்டாங்க. எப்படி துக்கத்தில் இருக்கிறது. இதுக்குத்தான் படிங்கடா படிங்கடா. மாமாவோட பையன் வந்து அண்ணா லிஸ்ட்ல ஒன்னா படிச்சாங்க காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர். அப்பா ஃப்ரெண்டு வீடு பக்கத்துல நான் பனையூர் ஈசிஆரோட அந்த ஈஞ்சா ஃப்ரெண்டோட அப்பாவோட டெத்துக்கு சிவகார்த்திகேயன் கொஞ்ச நேரம் நீ துக்கத்துல எனக்கு ஒரு பார்த்தோம் ஆசை இருந்துச்சு. அப்படி நல்லா பேசினாலும் தோல் மேல கைப்பிட்டாரு. என்ன எத்தனை படிக்கிறாப்ல யாருமே அவர் கூட போட்டோ எடுக்கல. நான் எடுத்துட்டு போனாங்கண்ணா சார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கூட யாருமே இல்லை, டிரைவர் மட்டும் தான். அவர் மட்டும் தனியாக இல்லை. வந்துட்டு பேசினாரு, நல்லா பேசினாரு. அவங்க அப்பா அந்த மாமாட்ட பேசினாருங்களா அவர் இல்லை மாமாவோட பையன் மாமாவோட பையனா? மாமா தானே மாமா தான்டா சொல்லுடா. டேய் அவ பாருடா பையன் முத்துறா. டேய் ஒரே கூத்தா இருக்கும்.